ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி மரஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாலக்கீரை வச்சு ஒரு கூட்டு செஞ்சேன். சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இது பாலக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நியூட்ரிஷன் வேல்யூ சொல்லுவாங்களே, ஊட்டச்சத்து என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ இருக்குது, கண்ணு நல்லா தெரியும் அந்த கீரையில். அயன் சக்தி, அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை வராது. ரத்தத்தில் பிளட் லெவல், சுகர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கும். சர்க்கரை வந்து கம்மியான கரெக்டான லெவல் மெயின்டைன் பண்ணும். விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை தரும் விட்டமின் சி இருக்கிறதுனால. இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் தான் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். 4 பங்கு பருப்பில் 3 பங்கு துவரம் பருப்பு, 1 பங்கு சிறு பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நம்ம குக்கரில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவுக்கு. 2 பழுத்து தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகா, கட்டி பெருங்காயம், எண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் குழைய வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கழுவி பொடியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயத்திலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கீரையில் இருக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா தண்ணி விட்டுடும் கீரையில், நிறைய அதிகமான தண்ணி. ஸோ நம்ம ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோம்னா கீரை சூப்பராக நல்லா டக்குன்னு வெந்து வந்துடும். அது வெந்திருக்கான்னு கை தொட்டு பார்த்துட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றா தூக்கி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம போடும்போது அதிகமாக அது தெரிஞ்சது. கீரை வெந்ததுக்கப்புறமா சுருங்கி தண்ணி எவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள். நான் தண்ணி ஊற்றவே இல்லை, நல்லா கீரையில் இருக்கிற தண்ணியை வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். தொட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பு இதில் ஒன்றா தூக்கி ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் 3 கொதி வரும். 3 கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி போட்டுக்கணும். கூட்டுனாவே தேங்காய் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அதிகப்படுத்தும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய், சின்ன முடி தேங்காய் இதில் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்து கூட்டு தயாராகிடும். சூடான சாதத்தில் நெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்தும் நெய் ஊற்றுறதுனால. நெய் பிடிக்கலாம் நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். தேங்காய் பிடிக்கலாம் நீங்கள் அப்படியே ஊற்றி சாப்பிடலாம், சாம்பார் மாதிரி. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த கூட்டு பிடிக்காதவங்க கூட சூப்பராக இதை சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.